ஹாய் ரோக்லே, இந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து என்னோட கிளையண்டோட சன். அவர் வந்து டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் ஆயிட்டாரு. அவர் இன்னுமே ஷைன் பண்ணணும் லைஃப்ல. யூபிஎஸ்சியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் அவருக்கு கிடைக்கட்டும், அதுலயும் அவர் அச்சீவ் பண்ணட்டும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி இந்த கிளையண்டோட சன் வந்து பிருத்வி பிறந்து நான் இங்கே தனி கொடுத்தனும் வந்தபோது இவங்க ஃபேமிலியில இருந்து 2 பசங்களும், அவங்களுக்கு 2 பசங்க. சுபாஷ் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் என்னோட கிளைண்ட். ரொம்ப வருஷமா கிளைண்ட். அப்புறம் அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி டியூஷன் எடுங்கன்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம், குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நான் டியூஷன் எடுத்தது இவங்க 2 பேத்துக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி 17 குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பிருத்திவி இருப்பானா, எப்படா எடுப்பேன் டியூஷன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க என் மேல நம்பிக்கை வச்சு, எனக்கு வந்து அப்போ மணி நீடா இருந்துச்சு தனி கொடுத்தன வந்தபோது. அப்போ சப்போர்ட் பண்ண ஒரு கிளைண்ட். எப்பவுமே பார்லர்லயும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வேற எந்த பார்லருக்கும் இது வரைக்கும் போனதே கிடையாது. சுபாஷ் அம்மான் தான் சேவே பண்ணி வச்சிருப்பேன். சுபாஷ், ஆல் தி வெரி பெஸ்ட். ஷைனஸ் சன் அண்ட் மூன் ஆல்வேஸ். எப்பவுமே அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. பெஸ்ட் அம்மா அப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. உங்க அம்மா கிளைண்டா வந்து இங்க ஏதாவது சர்வீசஸ் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா உங்க 2 பேர்த்தோட பேரு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க பேரும் தம்பி பேரு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. என் பையன் அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இந்த ஸ்வீட் டப்பா கொண்டு வந்து மிக்ஸ்டு ஸ்வீட் வரவங்களே நேத்தே கொண்டு வந்து கொடுத்தாங்க. முந்தா நேத்து கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் மறந்துட்டேன். நான் பின்னாடியே உள்ள இருக்க ஸ்வீட்டும் காமிக்கிறேன். மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவங்களுக்கு, அந்த கிளைண்ட்டுக்கு வந்து எந்த தேவையும் கிடையாது. என்னை ஒரு மனுஷியா மதிச்சு கொண்டு வந்து இந்த ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க கொண்டு வந்து கொடுத்தது சந்தோஷமா இருந்துச்சு. சில சொந்தக்காரங்க என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம ஒதுக்கி வச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கிளைண்ட்ஸும் கூட சில பேர் என் லைஃப்ல நடந்த ப்ராப்ளம்க்கு அது நான் தான் ஃபேஸ் பண்ண போறேன். அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா நிறைய கிளைண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒதுக்கி வச்சாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது செருப்படி. இந்த வீடியோ எனக்கு யார் ஒதுக்கி வச்சாங்களோ, எனக்கு ஆண்டவன் வந்து கஷ்ட காலத்தை கொடுத்து என் லைஃப்ல இருந்து டாக்ஸிக் பீப்புளை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டான். இப்ப என்னைய சுத்தி இருக்கவங்க எல்லாமே என் மேல அக்கறை எடுத்துக்கிறவங்க, என் மேல உண்மையா பாசம் வச்சிருக்கவங்க, நான் எப்படி இருந்தாலும் என்னைய அக்செப்ட் பண்றவங்க. தேங்க்யூ சுபாஷ் அம்மா. தேங்க்யூ சுபாஷ். மெனக்கெட்டு பெரிய பையன் ஆயிட்டாங்க. இப்பெல்லாம் மீச வந்துருச்சு. நான் டியூஷன் எடுக்கும் போது 8th 9th அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களே.